ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்னைக்கு நம்ம நந்தினி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோங்க. பால், முட்டை, இதை சர்க்கரை, இந்த 3 பொருளை மட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் மில்க் புட்டிங் எப்படி செய்யறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ஈஸியானதுங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் இந்த 3 முட்டை வந்து நம்ம உடைச்சி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பவுலில் 3 முட்டை உடைச்சி ஊற்றிருக்கேன். இந்த 3 முட்டைக்கு இந்த 1 டம்ளரு பால், காய்ச்சி ஆறின பாலை நான் இதோட ஒன்றா சேர்த்துக்கிறேன். 1 கப்பு பால். நான் பால் எடுத்த டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளருக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதிகமாக ஸ்வீட் எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்றா இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் 3ஐயும் நல்லா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நுர வர அளவுக்கு அடித்து வச்சுருக்கேன். நீங்களும் மிக்சிலேயே போட்டு அடித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இதுக்குரிய பிளெண்டர் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதில் இந்த மாதிரி வந்து பிளெண்ட் பண்ணிங்கனாலே போதும். இந்த மாதிரி வந்து நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஆனால் இது அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு, அந்த வாசம் சூப்பராக இருக்கும். இப்போது நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் வந்து தடவி வச்சுருக்கேன். இந்த நெய் தடவின பாத்திரத்தில் இதை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் பாருங்க ஊற்றிட்டேன். அந்த நெய் தடவின பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றிட்டேன். இப்போது நான் வந்து இட்லி கொப்பரை வச்சுருக்கேன். இந்த இட்லி கொப்பரையில் வந்து நீங்கள் ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் வைக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் ஓவனில் வைக்காமல் இந்த மாதிரி இட்லி பானையிலே வந்து செய்யறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இட்லி பானையில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அது சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து இப்போ நான் இட்லி கொப்பரைக்குள்ள இந்த பாத்திரத்தை வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடுவோம். இப்போ இது மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம இந்த இட்லி கொப்பரையை எப்போதும் போல் மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து இது வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த பிளேட்டை எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நைஃபோ இல்லை கூரான கத்தியை வச்சு இப்படி உள்ள விட்டீங்க அப்படின்னா ஒட்டாம இருக்கணும். சரிங்களா? இப்படி ஒட்டாம இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லயே இருக்கட்டும். நல்லா சூடு ஆறிடட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வேற பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, நான் அந்த குண்டால இருந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நான் வந்து மாத்திட்டேன். இங்க பாருங்க, நல்லா சாஃப்டா மில்க் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா முட்டை பாலும் கலந்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு நீங்கள் ஸ்வீட் மட்டும் சாப்பிட்லாம். இந்த மில்க் புட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டானது, ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.